2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் LKS. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட வருகிற 2026 புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க சார்? அடுத்ததான் கன்னிராசி. கன்னியாராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு சிறந்த பரிகாரமா இருக்கும். கோவிந்த நாமாவளின்னு சொல்லுவோம். அதை கேட்பதோ சொல்வதோ அனுகூலம் கிடைக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அலர்ஜி பார்த்துக்கணும். ENT சைனஸ் ஒத்தத்தால் வலி பார்த்துக்கணும். கொஞ்சம் கன்னியாராசிக்காரர்களுக்கு லேடிஸ்க்கு ஹார்மோன்ஸில் ரொம்ப தொந்தரவு பண்ணும். ஜென்ஸுக்கே பண்ணுமா இந்த வாட்டி. கன்னிக்கு 6ல் ராகு இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார். நிறைய விஷயத்துக்கு நல்லது நடக்கும். இந்த சர்ப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாவே நல்லது. 12ல் வேற கேது. அதே சமயம் விரயங்கள் அதிகமாகும். அதனால கன்னியாராசிக்காரங்க விரயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் தான் போய் பேசணும். கன்னியாராசிக்காரங்கள்னா நினச்சிப்பாங்க, நான் ஏன் இறங்கி போகணும், நான் ஏன் என்ன பண்ணணும், அவங்க ரொம்ப சாஃப்ட் பீப்புள் கிடையாது. அப்படின்னால நான் இப்படி தான் இருப்பேன், நான் அது மாதிரி இருந்தால் நஷ்டம் இவங்களுக்கு தான். கன்னிக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, மாற்றங்கள், புது தொழில், பழைய எதிரிகளிலிருந்து பிரச்சனைகள் தீர்வது. எதிரிகளே சமாதானம் பேச வந்தாலும் இவங்க ஒத்துக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? இவங்க திருப்பி இன்னும் எதிரிகள் அதிகமாக்குறது. இதெல்லாம் இந்த டைம்ல கூடாது. ஏன்னா 11ல் குரு வரப்போறார். 11ல் குரு வரனால மே 15ஆம் தேதிக்கு மேல ரொம்ப நல்லா இருக்க போறது கன்னி. அப்போ அதுக்கு உண்டான அறுவடையெல்லாம் எப்ப எடுக்கணும்னா மே 15க்கு முன்னாடியே அவங்க அஸ்திவாரம் போட்டு வைக்கணும். அஸ்திவாரம் சரியா போடான்லன்னா குருவால கொடுக்க முடியாது. குரு கொடுக்கறதுக்கு பார்ப்பாரு, அங்க பேஸ்மெண்ட் இருக்காது. அப்புறமா குரு அஸ்திவாரத்துக்குள்ள போயிட்டா உங்களுக்கு டேக்கப் ஆகாது. ஸோ இப்பவே மே 15க்குள்ள அரசியல்வாதிகள், அரசு துறை அதிகாரிகள், தனிப்பட்ட தொழில் எல்லாருமே நல்லா இருக்கும். கன்னிக்கு ரொம்ப கவனம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கன்னி எதுல கவனமா இருக்கணும்? குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, இது கூடவே கூடாது. கன்னிக்கு எங்க பிரச்சனை வரும்? டிராவல்ல ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தி கொள்வது, மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தி எஸ் என் மேலதான் தப்புன்னு இப்படி உணரக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அற்புதமாக இருப்பார்கள். நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்குங்க. நான் ஏன் இறங்கணும், நான் இப்படிதான், நான் இப்படிதான், என்ன பிரச்சனை, நான்லாம் இறங்க மாட்டேன், நான் நினைச்சுட்டு தான் நடக்கும், எல்லாம் கரெக்டு. 7ல் சனி, கண்ட சனியில் இருக்கிறீர்கள். குடும்பத்தை நிம்மதியாக விடாது. ஸோ குடும்பத்தில் மட்டும் கன்னி கோவப்படாமல் இருக்கிறதும், அதே போல் எல்லா விஷயத்திலும் வெளி உலகம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இறங்கிட்டா கன்னிக்கு பெரிய ஏற்றம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கிறது கன்னிக்கு நல்லது. பெருமாளை பிடிச்சிக்கங்க, பெருமாளை விட்டுறாதீங்க. அதே போல் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கக்கூடியதில் கன்னி வரும். அதே போல் கன்னிக்கு ரொம்ப பலம் வேற்றுமொழி மனிதர்கள், கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஞான மார்க்கங்கள், தெய்வ பலன்கள், தெய்வ காரியத்தில் போய் தெய்வங்களை வழிபாடு செய்வது எல்லாமே யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொன்னதுக்கு. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஆங்கர் செய்த அமிர்தா மேடத்திற்கும் மற்றும் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன்.
மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.